இந்த வீடியோவில் நாம் 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இயல் 2 பார்க்கலாம். இயல் 2ல் இருக்கிற லைன் பை லைன் கொஸ்டின்ஸும் முக்கியமான குறிப்புகளும் புக் பேக் கொஸ்டின்ஸும் பார்க்கலாம். இயற்கை, சிலப்பதிகாரம், நூல்வெளி. சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இவர் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது. இவர் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு என்பர். ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்றுதான் சிலப்பதிகாரம். இதுவே தமிழின் முதல் காப்பியம். இது முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் சிலப்பதிகாரம் போற்றப்படுகிறது. தமிழின் முதல் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படும் நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகிறது. திங்கள், ஞாயிறு, மழை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்த நூல் தொடங்குகிறது. எது? சிலப்பதிகார நூல் திங்கள், ஞாயிறு, மழை என்ற இயற்கையை வாழ்த்துவதாக இந்த நூல் தொடங்குகிறது. சொல்லும் பொருளும்: திங்கள் நிலவு, கொங்கு மகரந்தம், அலர் அப்படின்னா மலர்தல், திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம். திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம்னு பொருள்படுது. பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில். 6 மேரு அப்படின்னா இமயமலை. 7 நாமநீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல். நாமநீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல்னு பொருள்படுது. அலி அப்படின்னா கருணை. சரியான விடையை தேர்ந்தெடு. அடுத்து, கழுத்தில் சூடுவது விடை தார். கழுத்தில் சூடுவது தார். கதிரவனின் மற்றொரு பெயர் விடை ஞாயிறு. 3 வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை வெண்மை கூட்டல் குடை. 4 பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொன் கூட்டல் கோட்டு. 5 கொங்கு கூட்டல் அலர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் விடை கொங்கலர். ஆப்ஷன் சி தான், கொங்கலர் தான் விடை. 6 அவனி கூட்டல் அழிப்போல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் விடை அவனி அழிப்போல். அடுத்தது, நயமறிகளை பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்கள். முதல் எழுத்து மோனை சொற்று. போற்றுதலும், போன்று, மேரு, மேல் இதெல்லாம் திகிரி, திரியதான், அவன், அழிப்போல் இதெல்லாம் முதல் எழுத்து ஒன்று போல் வந்திருக்கிறதுனால இது மோனை சொற்கள். அடுத்தது எதுகை சொற்கள். 2ஆம் எழுத்து ஒன்று போல் வந்திருக்கும். திங்களை, கொங்கு, மாமலை, நாம இதெல்லாம் 2ஆம் எழுத்து ஒன்று போல் ஒன்றி வரும் சொற்கள். முதல் வினாக்கள். கோடிட்ட இடங்களை நிரப்புக. சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் விடை இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் மரபை டேஸ் மரபை சார்ந்தவர். விடை சேர மரபை சார்ந்தவர். 3 சென்னி டேஸுக்கு குறிக்கும் பெயர். சென்னி டேஸுக்கு குறிக்கும் பெயர். விடை சேரரை குறிக்கும் பெயர். திகிரி என்பது குறிக்கும் பொருள். விடை சக்கரம். திகிரி என்பது குறிக்கும் பொருள் விடை சக்கரம். நாம என்னும் சொல் உயர்த்தும் பொருள். விடை அச்சம். 6 வானிலிருந்து என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வானில் கூட்டல் இருந்து. 7 மாமலை என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை மா கூட்டல் மலை. 7 மேல் கூட்டல் நின்று என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது விடை மே நின்று. 7 அம் கூட்டல் கண் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது விடை அங்கன். விடை அங்கன். அம் கூட்டல் கண் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது விடை அங்கன். 2வது பாடம் இல்லையா, காணி நிலம். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். அவரது இயற்பெயர் சுப்பிரமணியன். இளமையிலே சிறப்பாக கவி பாடும் திறன் பெற்றவர் பாரதியார். எட்டயபுர மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் பாரதியார். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்களை பலவற்றை படைத்தவர். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு முதலிய பல நூல்களை இயற்றியுள்ளார். பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இப்பாடல் இடம்பெற்றுள்ளது.
சொல்லும் பொருளும். காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள். சித்தம் அப்படின்னா உள்ளம். அடுத்து சரியான விடை. 1 கிணறு என்பதை குறிக்கும் சொல். விடை கேணி. 2 சித்தம் என்பதன் பொருள். விடை உள்ளம். 3 மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகைகளின் அடுக்குகள். விடை அடுக்குகள், மாளிகையின் அடுக்குகள். 4 நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல். விடை நன்மை கூட்டல் மாடங்கள். 5 நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல். நிலத்தின் கூட்டல் இடையே. 6 முத்துச்சுடர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். விடை முத்துச்சுடர். 7 நிலா கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை நில ஒளி. அடுத்தது பொறுத்துக. முத்துச்சுடர் போல. விடை நிலா ஒளி போல. தூய நிறத்தில் மாடங்கள். 3வது சித்தம் மகிழ்ந்திட. விடை தென்றல். அடுத்தது நயம் அறிக. மோனை சொற்கள். முதல் எழுத்து முத்து முன்புன்னு முதல் எழுத்து வருது. எதுகைனா 2ஆம் எழுத்து ஒன்றி வரும் சொற்கள் எதுகை. குருவினா நமக்கு தேவையில்லை. கூடுதல் வினாக்கள் பார்த்துக்கலாம். கோடிட்ட இடங்களை நிரப்புதல். பாரதியாரின் இயற்பெயர். விடை சுப்பிரமணியன். பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன். 2 எட்டயபுர மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். விடை பாரதியார். 3 பாரதியார் டேஸ் 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 நூல்களை இயற்றியுள்ளார். விடை பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. இதெல்லாம் பாரதியார் இயற்றிய நூல்கள். 4 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர். விடை பாரதியார். 5 இளமையிலே சிறப்பாக கவி பாடும் திறன் பெற்றவர். விடை பாரதியார். 6 மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். விடை பாரதியார். 6 இளமை கூட்டல் தென்றல் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது இளந்தென்றல். அடுத்து பொறுத்துக. தூண் அப்படின்னா விடை அழகு. மாடம் அப்படின்னா விடை தூய நிறம். நிலா ஒளி அப்படின்னா விடை முத்துச்சுடர். இயல் 2 சிறகின் ஓசை 3வது லெசன். உரிய சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. தட்பவெப்பம் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல். விடை தட்பம் கூட்டல் வெப்பம். 2 வேதியுரங்கள் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல். விடை வேதி கூட்டல் உரங்கள். 3 தரை கூட்டல் இறங்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை தரையிறங்கும். 4 வழி கூட்டல் தடம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். வழித்தடம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி. விடை துருவப்பகுதி. துருவப்பகுதிகளில் சிட்டுக்குருவி வாழ முடியாது. கோடிட்ட இடங்களை நிரப்புக. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை. விடை ஆர்டிக் ஆலா. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை. விடை ஆர்டிக் ஆலா. 2வது கேள்வி. பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர். விடை சத்திமுத்து புலவர். பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்திமுத்த புலவர். 3வது கேள்வி. பறவைகள் இடம்பெயர்வதற்கு டேஸ் என்று பெயர். விடை வலசை போதல். 4 இந்தியாவின் பறவை மனிதர் டேஸ். விடை டாக்டர் சலீம் அலி தான் இந்தியாவின் பறவை மனிதர் என அழைக்கப்படுகிறார். 5 பறவைகள் வலசை போக காரணங்களுள் ஒன்று. விடை தட்பவெப்பநிலை மாற்றம். சொற்றொடர் அமைக்கிறது. வெளிநாடு, வாழ்நாள், சேர்க்கை. மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம். இது பொருத்தமான சொல்லை கொண்டு நிரப்பணும். அடுத்து கூடுதல் வினா. பிரித்தெழுதுக. பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல். செங்கோல் செம்மை கூட்டல் கோல். வடதிசை வடக்கு கூட்டல் திசை. இளந்தளிர் இளமை கூட்டல் தளிர். பறவை இனம் பறவை கூட்டல் இனம். கோடிட்டிடம். நாரை நாராயணை என தொடங்கும் பாடலை எழுதியவர். விடை சத்திமுத்த புலவர். 2 உலக சிட்டுக்குருவிகள் நாள். விடை மார்ச் 20. 3 டேஸ் பெரும்பாலும் வலசை போகின்றன. விடை நீர்வாழ் பறவைகளே பெரும்பாலும் வலசை போகின்றன.
4 ஆண் குருவியின் தொண்டை பகுதி டேஸ் இருக்கும், கருப்பு நிறத்தில் இருக்கும். சிட்டுக்குருவி டேஸ் நாட்கள் அடை காக்கும், 14 நாட்கள் சிட்டுக்குருவி அடை காக்கும். 6 டாக்டர் சலீம் அலியின் தன் வரலாற்று நூலுக்கு பெயர். விடை சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. 7வது கேள்வி, ஆர்டிக் ஆலா டேஸ் பயணம் செய்யும் பறவை இனம் ஆகும். விடை 22,000 கிலோமீட்டர் பறவை செய்யும் பறவை இனம் ஆர்டிக் ஆலா. 8 டேஸ் என்று பாரதியார் பாடினார். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் பாரதியார். 9வது கேள்வி, வெளிநாட்டு பறவைகளுக்கும் புகலிடமாக திகழ்கிறது தமிழ்நாடு. விடை தமிழ்நாடு. 10 சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை. விடை கப்பல் பறவை. 11 கப்பல் பறவை தரையிறங்காமல் டேஸ் வரை பறக்கும். விடை 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். 12வது கேள்வி, கப்பல் பறவை டேஸ் டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. விடை கப்பல் கூளைக்கடா, கடல் கொள்ளை பறவை என அழைக்கப்படும் பறவை கப்பல் பறவை. கப்பல் பறவை எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா கப்பல் கூளைக்கடா, கடல் கொள்ளை பறவை என அழைக்கப்படுகிறது. கூடுதல் வினாக்களில் கிழவனும் கடலும் அப்படிங்கிற தலைப்பில் இருக்க கதை வடிவத்தில் இருக்கிற கொஸ்டின் பார்த்துடலாம். கிழவனும் கடலும் என்னும் புதினம் எம்மொழியிலிருந்து தமிழில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது. கிழவனும் கடலும் என்னும் புதினம் ஆங்கில மொழியிலிருந்து தான் தமிழ் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கு. கிழவனும் கடலும் எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்ற ஆண்டு அப்படின்னா 1954 தான் நோபல் பரிசு பெற்றது. கிழவனும் கடலும் நூலினின் ஆசிரியர் யார் அப்படின்னா கிழவனும் கடலின் நூலின் ஆசிரியர் ஹெட்னஸ்ட் ஹேமிங்கோ தான் இதனுடைய ஆசிரியர். கோடிட்டடங்களை நிரப்புக. முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் விடை சார்பெழுத்துக்கள் என அழைக்கப்படுது. 2 டேஸ் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதல் காரணமாக இவை இருக்கின்றன. விடை முதல் எழுத்துக்கள். 3 உயிர்மெய் எழுத்தின் ஒளி வடிவம் டேஸ் சேர்ந்ததாக இருக்கும். விடை மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். 4 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. விடை ஆயுத எழுத்து. 5 டேஸ் தனித்து இயங்காது, ஆயுத எழுத்து தனித்து இயங்காது. உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் 216 எழுத்துக்கள் உள்ளன தமிழில். 9 சார்பு கூட்டல் எழுத்து என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது சார்பெழுத்து. குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் அப்படிங்கிறத சேர்த்து எழுதுனா விடை குற்றியல் இகரம். 11 ஐகார குறுக்கம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைக்கிற சொல் ஐகாரம் கூட்டல் குறுக்கம். உயிரளபடை என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது உயிர் கூட்டல் அளபடை. அடுத்தது மொழியை ஆள்வோம் பார்க்கலாம். பொருத்தமான விடை இது என்ன அப்படின்னா பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு பறவை. என்ன பறவை? இதுக்கு சரியான விடை பறவை. இந்த பறவை தான் சரியானது. இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரை ஆற்றினான். முத்து தம் டேஸ் காரணமாக ஊருக்கு சென்றான். பனி 3 சொல்லி நீ வரும். இதுதான் ஆன்சர். 4 கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள். விடை அழைத்தாள். கடல் என்னும் பொருள் தரும் வேறு சொற்கள். நேமி, முன்னீர், வேலம், ஆர்கழி, திரை, வேலம், வாரணம், ஆர்கழி, உததி, நரலை, ஆழி, பௌவம், பறவை, அத்தி, சமுத்திரம். இதெல்லாம் கடல் என்னும் பொருள் தரும் வேறு சொற்கள் தான். இதெல்லாம் பிரித்து தொடர்களாக உருவாக்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது பொருத்தமான சொற்களை கட்டங்களில் நிரப்புக. புல் அப்படின்னா வேறு பெயர் பறவை. பறவையில் இடமாற்றத்திற்கு வேறு பெயர் வலசை போதல். சரணாலயம் என்பதன் வேறு பெயர் புகலிடம். இது பத்தியில் அமைத்து எழுதுறது தான். இரட்டை காப்பியங்களுள் ஒன்று மணிமேகலை. முதல் எழுத்துகளின் எண்ணிக்கை 30. திங்கள் என்பதன் பொருள் நிலவு. சத்திமுத்த புலவரால் பாடப்பட்ட பறவை. விடை செங்கல் நாரை. பாரதியார் டேஸ் வேண்டுமென பாடுகிறார். விடை காணி நிலம் வேண்டும்னு பாடுறாரு. ஆயுத எழுத்தின் வேறு பெயர். விடை தனிநிலை. ஆயுத எழுத்திற்கு வேறு பெயர் என்னன்னு கேட்டால் தனிநிலை அப்படின்னு பேர் இருக்கு. இது மலை போற்றதும்.
மலை பற்றிய கவிதையை எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்தது கலைச்சொல் அறிவோம் பார்க்கலாம். கண்டம் தட்பவெப்பநிலை கிளைமேட், வானிலை வெதர், புகலிடம், புவியீர்ப்பு புலம். இதை வந்துட்டோம். இயல் 2 திருக்குறள் நூல்வெளி பார்க்கலாம். திருவள்ளுவர் 2000 ஆண்டுக்கு முற்பட்டவர். எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார். வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர் முதலிய பல சிறப்பு பெயர்கள் இவருக்கு உண்டு. திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்னும் 3 பிரிவுகளை கொண்டது. 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று திருக்குறள். 1330 குறள்களையும் 133 அதிகாரங்களையும் கொண்டுள்ளது திருக்குறள். திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்குகிறது திருக்குறள். திருக்குறளுக்கு உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து முதலிய பல சிறப்பு பெயர்கள் வழங்கப்படுகிறது. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இது சின்ன கிளாஸ் தானே, அதனால் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சரியான விடை. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது விடை அறிவுடைய மக்கள் பேறு. 2 ஒருவருக்கு சிறந்த அணி விடை இன்சொல். இன்சொல் தான் ஒருவருக்கு சிறந்த அணி அப்படின்னு திருக்குறள் சொல்லுவோம். பொருத்தமான சொற்களை கொண்டு நிரப்புக. இனிய உளவாக வரும். இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. 2வது குறள் அன்பிலார் எல்லாம் தமக்குரிய, அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. நயம் அறிக. முதல் சொற்கள் ஒன்றி வருவது மோனை சொற்கள், 2ஆம் சொற்கள் ஒன்றி வருவது எதுகை சொற்கள். கூடுதல் வினாக்கள். திருவள்ளுவர் டேஸ் ஆண்டுக்கு முற்பட்டவர் விடை 2000. 2 எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியவர் விடை திருவள்ளுவர். 3 திருவள்ளுவருக்கு வழங்கப்படும் பெயர்களில் பொருந்தாதது விடை முக்கால அறிஞன். மற்றபடி வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர் இதெல்லாம் திருவள்ளுவருக்கு வழங்கப்பட்ட பெயர்கள். முக்கால அறிஞர் அப்படிங்கிறது தவறானது. திருக்குறளின் உட்பிரிவுகளில் பொருந்தாதது துன்பத்துப்பால். உட்பிரிவுகளில் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் தான் இருக்குது. துன்பத்துப்பாலுங்கிறது தவறான விடை. திருக்குறளில் டேஸ் அதிகாரங்கள் உள்ளன. 133 அதிகாரங்கள் உள்ளன. சின்ன கிளாஸ் இல்லையா, அதனால் ரொம்ப ஓரலாக கொடுத்துருக்காங்க. திருக்குறளில் பாடல்கள் டேஸ் பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. திருக்குறளில் 1330 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. அடுத்து அறிவியல் தொழில்நுட்பம். அறிவியல் ஆத்திச்சூடி. ஃபஸ்ட்டு நூல்வெளி பார்க்கலாம். தம்மை ஒத்த அலை நீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதக அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் நெல்லை சு.முத்து அவர்கள். இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர். அறிவியல் கவிதைகள், கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளார். 80க்கும் மேற்பட்ட நூல்களையும் வெளியிட்டுள்ளார் சு.முத்து அவர்கள். சொல்லும் பொருளும் இயன்றவரை, முடிந்தவரை, ஒருமித்து, ஒன்றுபட்டு, ஔடதம் அப்படின்னா மருந்து. சரியான விடை உடல் நோய்க்கு டேஸ் தேவை விடை உணவு தேவை. 2 நண்பர்களுடன் டேஸ் விளையாடு விடை ஒருமித்து. 3 கண்டறி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கண்டு கூட்டல் அறி. ஓய்வற என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஓய்வு கூட்டல் அற. நான் ஸ்பீடாக தான் வீடியோ கொடுக்குறேன், ஏன்னா 6th புக்கு தானே, அதனால் ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால நாம் ஸ்பீடாக போய்க்கலாம். ஏன் கூட்டல் என்று என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது ஏன் என்று. 6 ஔடதம் கூட்டல் ஆம் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது ஔடதமாம். எதிர்ச்சொல் அணுகு விடை விலக. அணுகு அப்படிங்கிற சொல்லுக்கு எதிர்ச்சொல் விலக. 2 ஐயம். ஐயம் அப்படிங்கிற எதிர்ச்சொல்லுக்கு எதிர்ச்சொல் என்ன ஐயம்க்கு அப்படின்னா தெளிவு. ஐயம் அப்படின்னா எதிர்ச்சொல் தெளிவு. 3 ஊக்கம். ஊக்கத்துக்கு எதிர்ச்சொல் சோர்வு. ஊக்கத்துக்கு எதிர்ச்சொல் சோர்வு. உண்மைக்கு எதிர்ச்சொல் பொய்மை. உண்மைக்கு எதிர்ச்சொல் பொய்மை. பாடல் வரிகளுக்கேற்ப முறைப்படுத்த சொல்லியிருக்காங்க.
இது நமக்கு வேணாம். நம்ம அடுத்து கூடுதல் வினாக்கு போய்க்கலாம். கோடிட்டிடங்களை நிரப்புக. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர். விடை நெல்லை சு.முத்து. 2. டேஸ் ஆத்திச்சூடியை முதலில் இயற்றினார். விடை ஔவையார். 3. புதிய ஆத்திச்சூடியை எழுதியவர். விடை பாரதியார். அறிவியல் டேஸ் கொள், சிந்தனை கொள். 5. புதிய ஆத்திச்சூடி நூலை எழுதியவர் பாரதியார். 6. அறிவியல் ஆத்திச்சூடி நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டால் நெல்லை சு.முத்து அவர்கள். பிரித்து எழுதுக. ஈடுபாட்டுடன், ஈடுபாடு கூட்டல் உடன். ஓய்வற, ஓய்வு கூட்டல் அற. அடுத்தது மோனை சொற்கள், எதுகை சொற்கள். முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை சொற்கள், இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை சொற்கள். அடுத்தது எதிர்ச்சொல். கொள் அப்படின்னா விடை கொடு. கொள்ளுக்கு எதிர்ச்சொல் கொடு. 2. வெற்றி, வெற்றிக்கு எதிர்ச்சொல் தோல்வி. 3. வெல்லும், வெல்லும்க்கு எதிர்ச்சொல் தோற்கும், வெல்லும்க்கு எதிர்ச்சொல் தோற்கும். இரண்டாவது லெசன் அறிவியல் தொழில்நுட்பத்தில் அறிவியலால் ஆள்வோம். சரியான விடை அவன் எப்போதும் உண்மையையே டேஸ் உரைக்கின்றான். விடை உரைக்கின்றான். 2. ஆழ்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை ஆழம் கூட்டல் கடல். 3. விண்வெளி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை விண் கூட்டல் வெளி. நீலம் கூட்டல் வான் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது. விடை நீலவான். 5. இல்லாது கூட்டல் இயங்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது. விடை இல்லாதியங்கும். நயம் அறிக. மோனை சொற்கள். முதல் எழுத்துக்கள் ஒன்றி வந்தால் மோனை சொற்கள், இரண்டாம் எழுத்துக்கள் ஒன்றி வருவது எதுகை சொற்கள். இது இயல்பு சொற்கள் அப்படின்னா கடைசியாக வர்றது நினைக்கின்றான், பார்க்கின்றான், சிறக்கின்றான், உரைக்கின்றான் அப்படின்னு கடைசியாக வருகிற இரண்டு எழுத்துக்கள் எல்லாம் ஒன்று போல வரும். அதுதான் இயல்பு சொற்கள் என அறியப்படுது. கூடுதல் வினாக்கள். பிரித்தெழுதுக. செயற்கைக்கோள், செயற்கை கூட்டல் கோள். எந்திர மனிதன், எந்திரம் கூட்டல் மனிதன். உள்ளங்கை, உள் கூட்டல் உள்ளங்கை. பாருங்கள் எப்படி பிரித்து எழுதணும். உள் கூட்டல் அம் கூட்டல் கை அப்படின்னு பிரிக்கணும் உள்ளங்கையை. இணைய வளை, இணையம் கூட்டல் வளை. இல்லாது இயங்கும், இல்லாது கூட்டல் இயங்கும். எதிர்ச்சொல் தருக. மேலே கீழே, இயற்கை செயற்கை. கோடிட்டிடங்களை நிரப்புக. வானத்தில் செயல்படுவது செயற்கை கோள்கள். எலும்பும் தசையும் இல்லாமல் செயல்படுவது எந்திர மனிதன். டேஸ் உதவியால் உலகையே தம் உள்ளங்கையில் கொடுக்கிறான். இணைய வலையின். 4. நாளைய மனிதன் விண்ணிலுள்ள டேஸ் எல்லாம் நகரங்கள் அமைத்து வாழ்ந்திடுவான் அப்படின்னா கோள்களில் எல்லாம். விடை இந்த பாக்ஸில் வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம், சந்தி தெரு பெருக்கும் சாத்திரம் கற்போம் என்ற இந்த பாடல் வரிகளை எழுதினவர் பாரதியார். கணினியின் நண்பன் வந்துட்டோம். சரியான விடை நுட்பமாக சிந்திக்க அறிவது நுண்ணறிவு. தானே இயங்கும் இயந்திரம். விடை தானியங்கி. 3. நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ கூட்டல் உருவம். மருத்துவம் கூட்டல் துறை என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது மருத்துவத்துறை. செயல் கூட்டல் இலக்க என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது விடை செயல் இலக்க. 7. நீங்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். விடை சேர்த்தல். எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். விடை அரிது. கோடிட்டிடம். மனிதன் தன் வேலைகளை எளிதாக கண்டுபிடித்ததை எந்திரங்கள் தான். தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதனுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர். விடை டீப் ப்ளூ. சோபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு. விடை சவுதி அரேபியா. இது சொற்களை தொடரில் அமைத்தெழுதுக. நம்ம கூடுதல் வினாக்களுக்கு போயிடலாம். கோடிட்டிடம். மனித ஆற்றல் குறையை போக்க மனிதன் கண்டுபிடிக்கப்பட்டவையே தானியங்கிகள் ஆகும். நான் ஒரு எந்திர மனிதன், என்னை டேஸ் என்றும் அழைப்பார்கள் ரோபோ. ஐக்கிய நாடுகள் சபை என்னும் பட்டத்தை சோபியாவுக்கு டேஸ் வழங்கியுள்ளது. புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை சோபியாவுக்கு ஐக்கிய நாடுகள் சபை வழங்கியுள்ளது.
4 டேஸ் மனிதர்களை விட விரைவாக தானே செய்து முடிக்கும் எந்திரமே தானியங்கியாகும். விடை நுட்பமாக, கடினமாக, ஒரே மாதிரியான வேலைகள். 5 சூழ்நிலைகளை உணர்வதற்காக டேஸ் ஆகியவற்றுடன் உருவாக்கப்படுகின்றன நுண்ணுணர்வு கருவிகள். 6 தொழிற்சாலையில் பயன்படுத்தப்படும் தானியங்கிகள் உற்பத்தி செய்தல், பழுதுகளை நீக்குதல் போன்ற பணிகளை செய்கின்றன. 7 எந்திர மனிதர்களுக்கும் தானியங்களுக்கும் உள்ள வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு ஆகும். சவுதி அரேபியா குடியுரிமை வழங்கியுள்ள ரோபோவின் பெயர் சோஃபியா. வினாக்கள். சரியான விடை. அப்துல் கலாம் அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய 3னையும் டேஸ் நூலினை படித்த போது பெற்றார். விடை விளக்குகள் பல தந்த ஒளி. அந்த நூலை படிக்கும்போது இதெல்லாம் பெற்றார்னு சொல்கிறாங்க. விளக்குகள் பல தந்த ஒளி நூலின் ஆசிரியர். விடை லிலியன் வாட்சன். 3 கார்பன் இலையை கொண்டு டேஸ் கிராம் எடையில் செயற்கைக்கால்கள் உருவாக்கப்பட்டன. விடை 300 கிராம். 4வது இயல்ல இலக்கண பகுதிக்கு வந்துட்டோம். மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். அதாவது கா, சா, தா, நா, பா, மா ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லில் முதல்ல வரும். கா, ஞா, யா, வா எழுத்துக்கள் எல்லாம் சில எழுத்துக்கள் மட்டும் சொல்லும் முதல்ல வரும். கா அப்படிங்கிற வரிசையில் மட்டும் எழுத்துக்கள் முதல் எழுத்தாக வருகிறது. ஞா வரிசையில் சொல்லில் முதல்ல வரும், யாவும் வரும்னு சொல்கிறாங்க. அடுத்தது கூடுதல் வினா. சரியான விடை சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள் என்பர். 2 உயிரெழுத்துக்கள் 12ம் முதலில் வரும். மெய்யெழுத்துக்கள் 18. மெய்யெழுத்துக்கள் 18. டேஸ் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். அளபடைகள் மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் சொல்லில் இடையில் வரும். பத்தியில் சர்சிவி ராமனை பற்றி கொடுத்துருக்காங்க, அதையும் பார்க்கலாம். ஆய்வின் முடிவில் 1928 பிப்ரவரி 28ஆம் நாள் ராமன் விளைவு என்னும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டார். எதுக்கப்புறம் அப்படின்னா 1921ஆம் ஆண்டு மத்திய தரைக்கடலில் ஒரு கப்பல் இங்கிலாந்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. தமிழர் ஒருவர் கப்பலின் மேல்தளத்தில் நின்று கடல் அலைகளை பார்த்து கொண்டிருந்தார். திடீரென அவரது உள்ளத்தில் கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது என்ற வினா எழுந்தது. அவ்வினா அவரை உறங்க விடவில்லை. இங்கிலாந்து பயணம் முடிந்து இந்தியா திரும்பினார். பிறகு பாதரச ஆவி விளக்கு, பென்சின் மற்றும் நிறமாலை காட்டி ஆகியவற்றின் உதவியுடன் தமது ஆய்வை தொடங்கினார். ஆய்வின் முடிவில் 1928 பிப்ரவரி 28ஆம் நாள் ராமன் விளைவு என்னும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டார். இந்த கண்டுபிடிப்பு இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றுத்தந்தது. அவர் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்ட பிப்ரவரி 28ஆம் நாளை நாம் ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் நாளாக கொண்டாடுகிறோம். அவர் யாருன்னா சர்சிவி ராமன் அவர்கள். ராமன் விளைவை கண்டறிந்தவர் சர்சிவி ராமன் அவர்கள். கம்ப்யூட்டர் துறையில் உங்கள் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். தமிழில் கணினின்னு வரும். தமிழ் சொற்கள் கணினி. காலிங் பெல் அப்படின்னா தமிழ் சொல் அழைப்பு மணி. 3வது மிஷின் அப்படின்னா தமிழ் சொல் எந்திரம். 4 ரோபோ அப்படின்னா தமிழ் சொல், அதற்கிணையான தமிழ் சொல் அடிமை. விண்கலம் அப்படின்னா விண்கலம். இதெல்லாம் வந்து முறைப்படுத்த சொல்லியிருக்காங்க. குட்டி கிளாஸுங்கிறதுனால குட்டி குட்டியாக கொடுத்துருக்காங்க. அடிச்சொல்லுடன் எழுத்துக்களை சேர்த்து புதிய சொற்களை உருவாக்குறது, இதுவும் அதே மாதிரி தான். கலைச்சொல் அறிவோம் பார்த்துடலாமா? செயற்கை நுண்ணறிவு, ஆய்வு ரிசர்ச், மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர், கோல் பிளானட், ஔடதம் மெடிஷன், எந்திர மனிதன் ரோபாட், செயற்கைக்கோள் சேட்டிலைட், நுண்ணறிவு. இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது இதோட நம்ம முடிச்சிட்டோம். இதோட இயல் 2, 3 இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவிலேருந்து இயல் 4லேருந்து பார்க்கலாம் 6th புக்கில். நன்றி, வணக்கம்.